கர்த்தருக்கு கொடுக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க எவ்வளவு வருமானம் வந்தாலும் கரெக்டா கர்த்தருக்கென்று எடுத்து வைக்கிறதுனாலதான் கர்த்தர் எங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா உயர்த்தி ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரணும்னா நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருக்கென்று விதைச்சு போலாம். இங்க 10 ரூபா, அதுல 1 ரூபாய் எடுத்து வைங்க. 10 ரூபா வந்தாலும் 1 ரூபாய் கடவுளுக்கு எடுத்து வச்சு பாருங்களேன், உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். 100 ரூபா வந்தாலும் 10 ரூபா எடுத்து வச்சுங்க. அதுக்குன்னே ஒரு மணி பாஸ் எடுத்து வச்சிருங்க, இல்லாத ஒரு பைய வச்சுக்கோங்க. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு எடுத்து வைக்கிறேன், ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. ஒரு குறைவும் இருக்காது. அந்த மாதம் முழுது நிறைவாய் வந்து மீதி எடுத்து வைப்பீங்க. இந்த மாசம் செலவு ஃபுல்லா முடிஞ்சு மீதி எடுத்து வச்சு அடுத்த மாசத்துக்குள்ள நுழைவீங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கோல்கேட்காரர், அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். யாரெல்லாம் கோல்கேட் யூஸ் பண்றீங்க? நம்ம காலைல எழுந்தோடனே எதை யூஸ் பண்ணுவோம்? பல்லு விளக்குறதுக்கு கோல்கேட். அந்த கோல்கேட் கம்பெனிக்காரரு முதல்ல கர்த்தருக்கு 10ல் 1 கொடுக்க ஆரம்பிச்சாராம். அடுத்து 10ல் 2 கொடுக்க ஆரம்பிச்சாராம். அதுக்கப்புறம் 3 கொடுக்க ஆரம்பிச்சாராம். இப்படி 4, 5, 6, 7, 8ன்னு சொல்லி 9 கொடுத்துட்டு ஒரு பங்கை தான் இவர் வச்சுக்கிட்டாராம். அந்த அளவுக்கு கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து உயர்த்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் கூட ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்ன விதைச்சு பாருங்க. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சிருந்தேன். சாரிபாத் ஊர்ல ஒரு விதவை இருந்தாங்க. அந்த அம்மா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருந்துச்சு. இருக்க மாவை அடை சுட்டு சாப்பிட்டுட்டு நானும் என் பையனும் செத்துறணும் அப்படின்னு தீர்மானம் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த நேரத்துல பார்த்து ஒரு ஊழியக்காரர், எளியா ஊழியக்காரர் என்ன செய்றாரு? சாரிபாத் ஊருக்கு போறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ சாரிபாத்துக்கு போ, அந்த விதவையை கொண்டு நான் உன்னை என்ன செய்வேன்? போஷிப்பேங்கிறார். உன்னை எளியா போறாரு. அந்த அம்மா விறகு பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த எளியா போய் கேட்கிறாரு, ஏம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இந்த அம்மா தண்ணி தானே கேட்கறான்னு சொல்லி தண்ணி கோரதுக்காம போறாங்க அந்த அம்மா. உடனே எளியா சொல்றாரு, அப்படியே எனக்கு கொஞ்சம் அடைய சுட்டு கொண்டு வா அப்படிங்கிறாரு. இந்த அம்மாக்கு என்ன இது? நமக்கு இருக்கிறதே கொஞ்சம் மாவு, ஒரு படி மாவு தான் இருக்கு, கொஞ்சம் காரம் என்னதான் இருக்கு. இது எனக்கு என் பையனுக்கே காணாது, இருக்கத சுட்டுட்டு சாகலான்னு இருக்கு, இவர் வேற அடைய கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது அவர் சொல்வாரு, ஏமா நீ இருக்க மாவுல முதல் அடைய சுட்டி எனக்கு கொண்டு வா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பஞ்சகாலம் முடிய வரையிலும் உன் எண்ணெயும் மாவும் குறையாதபடி உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன உடனே அந்த அம்மா அந்த ஊழியக்காரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த அம்மா என்ன செய்றாங்களா? மாவை கலக்குனாங்க, முதல் அடைய ஊத்துனாங்க. அந்த ஐயாவுக்கு முதல் அடைய போய் கொடுத்தார்கள். அடுத்து மாவு பார்க்கும்போது அடுத்து என்ன செய்யுது? மாவு இருக்கு. அடுத்து அடைய சுட்டு கொடுக்கும் பொழுது இப்படி சுட 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 மாவு சட்டியில மாவு ஊறிக்கொண்டே இருந்தது, எண்ணெய் பாத்திரத்துல எண்ணெய் ஊறிக்கொண்டே இருந்தது. 3 வருஷம் பஞ்சம் இருந்துச்சு. 3 வருஷம் பஞ்ச காலம் முடியும் வரையிலும் இந்த அம்மா சட்டியில மாவும் குறையில, எண்ணெயும் குறையில. கர்த்தர் அந்த அம்மாவை திருப்தியாய் ஆசீர்வதித்து போஷித்தார். ஆமென், அல்லேலூயா. ஊழியக்காரருடைய வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தையாக நினைத்து அந்த அம்மா மாவு இல்லைங்க, ஆனால் கீழ்ப்படிந்து அந்த கொஞ்சம் மாவுல முதல் அடைய கொடுத்தாங்க. கர்த்தர் அந்த அம்மாவை பெருக செய்து ஆசீர்வாதத்தை கொடுத்தார். உங்களுக்கு வருமானம் ஒருவேளை கொஞ்சம் வருமானமா இருக்கலாம், ஆனா அந்த கொஞ்சம் வருமானத்திலும் முதல் தசம பாகத்தை கர்த்தருக்கென்று விதைச்சு பாருங்க, உங்களுக்கு பஞ்சகாலமே இருக்காது. மற்றவங்களுக்கு ஒருவேளை பஞ்சகாலமா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் காலமாக இருக்கும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரற்றை போலவும் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். எடுக்க எடுக்க ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாமே நிரம்பி வழியும். ஆமென். அப்போ விதை 3 விதமான விதையை பார்த்தோம். விதைச்சா மட்டுமே நாம் அறுவடையை பார்க்க முடியும். முதல் விதை கர்த்தருடைய வார்த்தை என்கிற விதைய அதிகமாக விதைப்போம். இரண்டாவதாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை எல்லா விளைச்சலின் பலனை முதற் பலனை கர்த்தருக்கென்று விதைப்போம். மூணாவதாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை கையின் பிரயாசத்திலிருந்து 10ல் 1 பங்கை நீங்க விதைக்கும் பொழுது நிச்சயமா கர்த்தர் வானத்தின் பலகணியை திறந்து இடம் இல்லாமல் போக மட்டும் உங்களை